அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம் சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புழுவெட்டு வந்து ஸ்கின் டிசீஸில் ஒன்று. இது முடி உதிர்ந்து ஆங்காங்கே திட்டாக முடி இல்லாமல் காணப்படும். இது தலையில் மட்டும் இல்லை, புருவம், மீசை, தாடி போன்ற அனைத்து இடங்களிலும் முடி அதிகமான இருக்கிற இடங்களில் வரக்கூடியது. இது வழுக்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. வழுக்கை அந்த இடத்துல சுத்தமாக முடியே இல்லாமல் இருக்கக்கூடியது. இது ஆங்காங்கே அப்பப்போ திட்டாக முடி இல்லாமல் முடி உதிர்ந்து காணக்கூடியதுதான் புழுவெட்டு. இந்த புழுவெட்டு வர்றதுக்கான காரணம் சொல்லி பார்க்கும்போது நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறது, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இது கிருமி, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் இது புழுவெட்டு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏன் ஏற்படுதுன்னா, பொதுவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்போ ஏற்படுதுன்னா, ஈரம் அதிகமாக இருக்கிற இடம், காற்று படாமல் ரொம்ப இறுக்கமாக வெயில் படாமல் இருக்கிற இடத்துல ஃபங்கல் வரும். அதே தான் காரணம். இப்போ நம்ம அதிகமாக தலை அதிகமாக குளிக்காமல் வெப்பத்தோடு இருக்கிறது, உடம்பு ஹீட்டை அதிகப்படுத்துறது, இல்லை எப்போ பார்த்தாலும் தலை க்ளோஸ் பண்ணியே எப்பயும் இருக்கிறது, காற்று படாமல் இருக்கிறது, இப்போ காரணத்தினால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது. இது குணப்படுத்த முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக இது குணப்படுத்திடலாம். எளிமையான முறையில் குணப்படுத்தலாம். நம்ம அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வராமல் நம்ம தடுக்கணும். முடி அடர்த்தியாக இருந்தால் முடியை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வெட்டிட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எப்பயும் வழக்கம் போல சொல்கிறேன்னா, அப்படி இல்லாட்டி வீட்டில் செய்யக்கூடிய முறைகள் என்னென்னா, சின்ன வெங்காயம் இது எல்லாருமே செய்வாங்க, நிறைய பேருக்கு தெரியும் கூட செய்யும். சின்ன வெங்காயத்தை அந்த இடத்துல தேய்ச்சோம்னா முடி வளரும் சொல்லுவாங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள அசிடிக்கு அந்த இடத்துல படும்போது ஃபங்கல் நோய் கிருமிகள் அழிஞ்சு அந்த இடத்துல இரிட்டேட்டிங் ஆகும். அதாவது அந்த இடம் சிவப்பாக மாறி அதில் முடி வளரக்கூடியது. இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக செய்யணும்னா, சின்ன வெங்காயம் 2 மிளகு, கல்லுப்பு கொஞ்சம். கல்லுப்புனா வீட்டில் யூஸ் பண்ணுற கல்லுப்பு, நெய் சுப்பு கிடையாது. அந்த உப்பை நல்லா அரைச்சி அம்மியில் வச்சு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அந்த இடத்துல அதாவது புழுவெட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் தடவி வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தடவும் போது அந்த இடத்துல எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த இடம் சிவப்பாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு மறுபடியும் இது செய்யும் போது சின்ன சின்ன முடிகள் வளர ஆரம்பிக்கும். இது எல்லாமே அந்த நோய் கிருமி, அந்த கிருமிகளை அழித்து அந்த இடத்துல இரிட்டேஷன் கொடுத்து முடி வளர ஆரம்பிக்குது. ரொம்ப தேய்க்கும் போது அதிகமாக எரிஞ்சிருச்சுன்னா நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து மெதுவாக கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு ஏற்றாப்புல அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இன்னொரு மருத்துவம் என்னன்னா, அரளிச்செடி பால் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் நிறையா வீடுகளில் தெரியும். அந்த அரளிச்செடி இது இலையை ஒடிச்சோன்னா அதில் பால் வரும். அந்த பாலை புழுவெட்டு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா இதே ரியாக்ஷன் தான். வெங்காயம் தேய்க்கும் போது என்ன ரியாக்ஷன் இருந்தோ அதே இரிட்டேட்டிங் கொடுத்து உங்களுக்கு முடி வளர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முறை செய்யும் போது ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுமையாக செய்யணும். ஏன்னா இது அரளிச்செடி பால் பாய்சன், அது உள்ளேயும் போகக்கூடாது, கண்ணிலையோ இதுலேயோ படக்கூடாது. அதான் இதோட முக்கியமான கவனமானது. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும். இன்னொன்று அரளிச்செடி பாலோட சித்தா மருந்துகள் ஃபார்மஸில் கிடைக்கக்கூடிய சிரட்டை தைலத்தை எடுத்து அது 1 ட்ராப், அரளிச்செடி பால் 1 ட்ராப், தேங்காய் எண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நாங்கள் எங்கள் மருத்துவத்தில் சிறப்பாக கொடுக்குறது என்னென்னா கலிங்காதி தைலம். கலிங்காதி தைலம் பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லி பொதுவாக எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உண்மை தான். இது சூதகத்தடை, அதாவது பீரியட்ஸ் தடுக்கிறது, குழந்தையின்மை, பிசிஓடி போன்ற அனைத்து வகையான பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம கலிங்காதி தைலத்தை உள்ளே கொடுக்குறோம். ஆனால் இது வெளியே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது நல்ல புழுவெட்டுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா கலிங்காதி தைலத்தில் என்னென்ன மருந்துகள் சேருதுன்னா, வெங்காயம், வெள்ளைப்பூச்சாறு, மலைவேம்புச்சாறு, எலும்புச்சம்பழம், கலிங்காதி சாறு, இது எல்லாமே சேர்த்து விளக்கெண்ணெயோடு கலந்து காய்ச்சிற தைலம் தான் கலிங்காதி தைலம். அந்த தைலத்தை நீங்கள் வெளியே அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன அதே ரிசல்ட்டு தான். அந்த இடம் இரிட்டேட்டிங் ஆகி எரிச்சல் கொடுத்து செவந்து உங்களுக்கு சிறு சிறு மயிர்கள், அதாவது முடிகள், சிறு சிறு பூனை மீசை மாதிரி முடிகள் வளர ஆரம்பிக்கும்.
இது வந்து காலையில் வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தடவிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எப்பயும் போல் தலை குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சின்ன சின்ன பூனை மீசைகள் மாதிரி முடி வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து முடி வளரக்கூடிய முடி கொஞ்சமாக அந்த இடத்துல முடி வளர்ந்ததுக்கப்புறம் முடி வளரக்கூடிய தைலம், கரிசாலை கூந்தல் தைலமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக வீட்டில் தயாரிக்கக்கூடிய எந்த தைலமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து தடவும் போது முடிகள் வந்து அந்த இடத்துல வந்து வளர ஆரம்பித்து புழுவட்டு நோய் குணமாயிடும். இல்லை புழுவட்டு இப்போ தான் எனக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, இப்போ தான் இந்த இடத்துல லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் எனக்கு முடி உதிர மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல வந்து திரிபலா சூர்ணம்னு சொல்லி நான் ஒவ்வொரு சித்தா மருந்து கடைகளிலும் சித்த மருத்துவத்திலையும் கிடைக்கக்கூடிய திரிபலா சூர்ணம், அது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 தான் சேர்ந்தது தான் திரிபலா சூர்ணம். அதை வந்து அந்த இடத்துல வந்து நல்லா அறக்க தேய்ச்சி, நல்லா அழுத்தி தேய்ச்சி, அந்த இடத்துல மட்டும் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு கையை கழுவுனா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகிடும். புழுவெட்டு வந்து வராமலே தடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் வந்து எங்களிடம் அனைத்து வகையான நோய்களுக்கும் சித்த மருத்துவப்படி நாடி பார்த்து சிறந்த சிகிச்சை அளிக்கப்படும். நேரடியாகவோ இல்லை வந்து ஆன்லைன் மூலமாகவோ மருத்துவம் பார்க்கப்படும். நன்றி, வணக்கம்.